Don't forget to like, subscribe and share the videos. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இல்லனா குரூப் 2 க்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர் டாபிக் பார்க்க போறோம். கரண்ட் அஃபேர் சொல்லலாம் இல்லனா பாலிட்டி ஏரியால கூட ஒரு கோர் சப்ஜெக்ட் சொல்லலாம். ஓகேவா? சோ என்னதுன்னா சரத்து 67 ஆ. ஓகேவா? சோ நம்ம இங்கிலீஷ்ல பார்க்கறப்ப ஓகேவா? சோ ஆர்டிகிள் 67B பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ எதுக்காக நியூஸ் வந்திருக்கு, இது கீழே இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்ல என்ன அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, சோ செய்தியில பாக்குறப்ப மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு எதிராக டிசம்பர் 10 அன்று எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அறிவிப்பு கொடுத்தது. இது இந்திய நாடாளுமன்றத்தில் வரலாற்றில் முதல் முறையாகும். ஓகேவா? சோ ஒரு மாநிலங்கள் தலைவர் பாக்குறப்ப நம்மளுக்கு ராஜ்யசபாவோட சேர்மன். ஓகேவா? ராஜ்யசபாவோட சேர்மன் ஆஸ்வல் இந்தியாவோட துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடென்ட் இவருக்கு எதிராக என்ன பண்றாங்கன்னா ராஜ்யசபால நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க எதிர்கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து. ஓகேவா? சோ இது இதுவரைக்கும் நாடாளுமன்ற வரலாற்று இப்படி ஒரு நிகழ்வு வந்தது கிடையாது. ஒரு துணை குடியரசு தலைவரா எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது இதுதான் முதல் முறை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நியூஸ் கிடைக்குது. ஓகேவா? சரத்து 67 ஆவின்படி மாநிலங்களவை தலைவரை நீக்குவதற்கான தீர்மானத்தை அப்போதைய அனைத்து உறுப்பினர்களின் பெரும்பான்மை மூலம் நிறைவேற்ற வேண்டும். மேலும் மக்களவை ஒப்புக்கொள்ள வேண்டும். இதுவரை எந்த துணை ஜனாதிபதியும் இந்த இப்படி பதவியில் இருந்து நீக்கப்படவில்லை. இந்த மாதிரி ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொடுத்திருக்காங்க. பட் இதுவரைக்கும் ஒரு வைஸ் பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணதா இது வரைக்கும் ஹிஸ்டரியிலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் டைம் இது நடக்குது. அதனால அந்த முக்கியமான ஆர்டிகல், ஓகே, இந்த ஆர்டிகல்ல மட்டும் தான் அவர் ரிமூவ் பண்ண முடியும். அதனால அந்த ஆர்டிகல் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? So Article 67 of the Indian Constitution discusses the term of office of the Vice President. ஓகேவா? ஸோ அவர் எப்படி நம்மளுக்கு முக்கியமா அந்த 67 பத்தி என்ன சொல்றாங்கன்னா அது டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் எவ்வளவு சொல்றாங்க, அது எப்படி ரிமூவ் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஆர்டிகல் எல்லாம் சொல்றாங்க. ஓகேவா? ஏபிசின்னு 3 இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாக்குறப்ப சரத்து 67 ஆ, ஓகே, 67B பாக்குறப்ப இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களின் அதிகாரப்பூர்வ தலைவராக பணியாற்றுகிறார். ஓகேவா? ஸோ நம்ம மாநிலங்களவை தலைவர் தான் என்னவா இருக்காங்கன்னா இந்தியாவோட துணை குடியரசுத் தலைவர்கள் பதவியிலே இருக்கிறாங்க. ஓகேவா? சோ ஒரு பர்சன் தான் 2 போஸ்ட்ல இருக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 67வது பி பிரிவு. ஓகேவா? சோ இந்த பி வரும் 67 பி பிரிவு துணை குடியரசுத் தலைவரை எவ்வாறு பதவியிலிருந்து நீக்குவது என்பதை கோடிட்டு காட்டுகிறது. ஓகேவா? சார் போஸ்டில் ரிமூவ் பண்ணணும்னா அது எப்படி ரிமூவ் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் என்ன மாதிரியான மெஜாரிட்டி வேணும் அப்படி மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த 67 பில தான் சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த மாநிலங்கள் அனைத்து உறுப்பினர்கள் பெரும்பான்மையால், அதாவது பயனுள்ள பெரும்பான்மை, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. ஓகே, எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா அந்த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள 50% பிரசன்ட் ஆகி அவங்க அந்த 2/3 மெஜாரிட்டி அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஓகே, அந்த அப்ரூவல் கொடுத்தாதான் அது எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மக்களவையில் ஒப்புக்கொள்ளணும். மக்களவை எப்படி கொடுக்கணும்னா எளிய பெரும்பான்மை, சிம்பிள் மெஜாரிட்டி சொல்லுவாங்க. ஓகே, மோர் தென் 50% பர்சன்ட் ஓட் பண்ணிருக்கணும். ஓகே, அந்த மாதிரி எளிய பெரும்பான்மை துணை குடியரசு அவர் பதவியிலிருந்து நீக்கலாம் என்று அது கூறுகிறது. ஓகே, இந்த மாதிரியான 2 விஷயங்கள் நடந்தா மட்டும் தான் அவர் ரிமூவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் என்னன்னா ராஜ்யசபால எஃபெக்டிவ் மெஜாரிட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் லோக்சபால சிம்பிள் மெஜாரிட்டி, இந்த 2 மெஜாரிட்டி கிராஸ் பண்ணி அவங்க தீர்மானத்தை நிறைவேற்றினா மட்டும்தான் அவரால் ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா? அந்த தீர்மானத்தை முன்வைப்பதற்கு நோக்கத்தை குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு முன்னர் தெரிவித்தால் என்று அத்தகைய தீர்மானத்தை நகர்த்த முடியாது. ஓகேவா? சோ அந்த எங்களுக்காக ரிமூவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் என்ன கொடுக்கணும், 14 நாட்களுக்கு முன்னதாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அந்த 14 நாட்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு கேள்வியில கேட்கறப்ப 14க்கு பதில் வேற ஏதாச்சும் ஒரு நாட்கள் கொடுத்து நம்ம கேட்கலாம். ஓகே, சோ 14 நாட்களுக்கு முன்னாடி நமக்கு கொடுத்துருக்கணும். சரியா? தீர்மானத்தை தொடங்குவதற்கான நோக்கத்தையும் அதற்கான காரணங்களையும் குறிப்பிட வேண்டும். ஓகே, சோ நோக்கம், எதுக்காக அவர் ரிமூவ் பண்றதுக்கான நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொடுக்குறீங்க, அதுக்கான ரீசன்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி 2 விஷயங்களும் அந்த நோட்டீஸ் சொல்லியிருக்கணும். ஓகே, முன்னாகவே துணை ஜனாதிபதியை நீக்குவதற்கான செயல்பாடுகள் முறை மாநிலங்களில் மட்டுமே தொடங்க முடியும். ஓகேவா? சோ மாநிலங்களில் மட்டும்தான் தொடங்க முடியும். மக்களவையில் இதெல்லாம் தொடங்க முடியாது. ஓகே, சோ ஒரு வைஸ் பிரசிடென்ட் வைஸ் சேர்மன், ஓகேவா, வைஸ் பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அவர் முக்கியமா ராஜ்யசபால அவர் ஆல்ரெடி சேர்மன் போஸ்ட்ல இருக்காரு. ஓகேவா? அந்த மாதிரி இடத்துல இருக்கிறப்ப அவரால் மாநிலங்களவையில மட்டும்தான் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற தொடங்க முடியும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் கொடுக்குறதா இருந்தா ஒரு லோக்சபால இருக்கக்கூடிய எம்பியால கொடுக்க முடியாது. ராஜ்யசபால இருக்கிற எம்பி இல்லைன்னா எதிர்கட்சி அவங்க எல்லாம் சேர்ந்து மட்டும் இவங்களால அதை கொடுக்க முடியும். ஓகேவா?
அகற்றுவதற்கான அடிப்படைகள் என்னன்னா, அரசியலமைப்பு அகற்றுவதற்கான குறிப்பிட்ட காரணங்களை குறிப்பிடவில்லை. ஓகே, இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து எதுக்காக இதை வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரீசன் வந்து இது வரைக்கும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, கிரவுண்ட் ஆஃப் ரீசன் வந்து இதுக்கு வந்து கொடுக்கல, இந்தியன் கான்ஸ்டியூஷன்லயே கிடையாது. ஓகேவா, அதை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விருப்பத்திற்கு விட்டு விடுகிறது. நாடாளுமன்ற அந்த உறுப்பினர்கள் நினைச்சாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே அந்த மெஜாரிட்டி வந்து ப்ரூவ் பண்ணி அவங்களால ரிமூவ் பண்ணிக்க முடியும். பட் அந்த சாலிடான ரீசன் வந்து எதுவுமே வந்து கிரவுண்ட் ஆஃப் ரீசன் வந்து எதுவுமே வந்து கொடுக்கல இந்தியன் கான்ஸ்டியூஷன் கீழே. ஓகேவா, ஓகே. ஸோ இந்த வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 67B சரத்து 67 பத்தி பார்த்தோம். எதுக்காக கொண்டு வராங்கன்னா முக்கியமா வந்து இது வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து ரிமூவல். ஓகேவா, இல்லைன்னா ராஜ்யசபாவோட இல்லைன்னா சேர்மனோட ரிமூவல் பத்தியும் நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கு என்னென்ன மெஜாரிட்டி வேணும்னு சொல்லி பார்த்தோம். அப்படி மாதிரி எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த டாபிக் வந்து ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றோம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் நம்ம கணேஷ் ஐஎஸ் அகாடமி. தேங்க்யூ.